நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனனியும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். தினமும் நாம் மாற்றத்தை நோக்கி என்கிற அந்த தலைப்பிலிருந்தே உங்களோடு நான் பேசுவேன். ஜெபங்கள் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு புரியும்படியாக பாயிண்ட்ஸ் எழுதிக்கிடுங்க. நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, தமிழில் எழுதினாலும் ஓகே, இங்கிலீஷில் எழுதினாலும் ஓகே, எப்படி நீங்கள் எழுத வசதியை உங்களுக்கு எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நெகேமியா பெர்சிய ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனாய் இருந்தான். பானபாத்திரக்காரன் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு பொசிஷனில் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். அவன் ஒரு நல்ல சிறந்த தலைவனாக மாறினதை நம்ம இந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கிமு 443க்கும் கிமு 42க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த நெகேமியா புஸ்தகம் எழுதப்பட்டதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. யூதரின் 2 வருட சம்பவங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கு. 2 வருஷ சம்பவங்கள் 2 இயர்ஸா நடந்தது இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் 70 வருஷம் போய் 70 வருஷம் அங்க இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்த போது 3 கட்டமாக எருசலேமுக்கு திரும்பி வர்றாங்க. அதுல 3வது ஒரு கட்டத்தில் தான் நெகேமியாவின் மூலமாக ஒரு கூட்டம் திரும்பி வருகிறார்கள். அந்த கூட்டம் மற்ற ஜனங்களையும் உற்சாகப்படுத்தி அலங்கத்தை கட்டுவதற்காக அவர்கள் முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 3வது பிரிவாக ஒரு கூட்ட மக்கள் நெகேமியாவுடைய லீடர்ஷிப்க்கு கீழே, தலைமைத்துவத்துக்கு கீழே எருசலேமுக்கு திரும்பி வர்றாங்க. அதைத்தான் இந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இது இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணியம், பேக்ரவுண்டை உங்களுக்கு சொல்றேன். இவனுடைய நாட்களில் எஸ்ரா இவனுடைய நாட்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசி இவன் நாட்களில் வாழ்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய மாற்றத்திற்கு நேராக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு இந்த நெகேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை, ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா தலைமைத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லூசிஃபர் கீழே விழுந்து போனது ஏன் அப்படின்னா, அந்த லீடர்ஷிப்க்கு கீழே அவனால் இருக்க முடியலை. ஏன் அவரை ஆராதிக்கணும், நம்ம போய் அவர் சேர்ல உட்கார்ந்தா என்ன, அப்படி ஒரு யோசனை. அப்போ அந்த லீடர்ஷிப்பை அவன் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அவன் தள்ளப்பட்டான். அப்போ ஆண்டவர் மறுபடி தம்மை ஆராதிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்படுத்தினார். நீங்கள் நானும் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன யாராவது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நீங்களும் உங்களை என்னை கர்த்தர் எதுக்காக படைச்சிருக்கிறாராம்? ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி நல்லா சாப்பிட்டு அப்படி வேலைக்கு போயிட்டு வீட்டை கவனித்து, கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அப்படி சாயங்காலம் திரும்ப நம்ம ரொட்டீன் லைஃப்பை நடத்துறதுக்கு இல்லை. இதெல்லாம் தேவைதான். சில நினைக்கிறாங்க இதுதானே பாஸ்டர் வாழ்க்கையே,
ஏன் படிக்கிறீங்க? வேலைக்கு போகிறீங்க. ஏன் வேலைக்கு போகிறீங்க? சம்பாதிக்க. ஏன் சம்பாதிக்கிறீங்க? வீடு கட்டுறோம். ஏன் வீடு கட்டுறீங்க? ஒரு கல்யாணம் பண்ணி நல்ல மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும். சிலர்கிட்ட கேளுங்க, இதை கடந்து அவங்க லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் லைஃபுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா அப்படி பிளாங்காக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இதுவல்ல நம்முடைய நோக்கம். ஒரு பிரதான நோக்கம் இருக்கிறது. ஏசாயா 43:21. ஐசாயா சாப்டர் 43 verse 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். யாருக்காக நம்மளை படைச்சாராம்? எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. யாருக்காக? ஆண்டவருக்காகத்தான் நம்மளை படைச்சாராம். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், இதுதான் செய்யணும் பாஸ்டர், இதுக்கு தானே எங்களை ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்லாதீங்க. இதை கடந்து ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவருக்கென்று நம்மை படைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? என்றைக்கு நோக்கத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமோ அன்றைக்கு நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா அதான், நோக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வேலை செய்கிறனால சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அது அந்த லிமிட்டில் தான் இருப்போம். வேலை செய்வது நல்லது, அது அவசியம். அந்த ஆசீர்வாதத்தோடு நின்றாதீங்க. ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் போது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது, அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மில் நிறைவேறும். ஆமென், ஆமென். இவர்கள் 21 வசனத்தை பாருங்க. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதியை யாருக்காக? அவருடைய துதியை சொல்றதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் படைச்சிருக்காராம். பரலோகத்தில் போய் உங்களுக்கு ஒர்க்கே கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான் பரலோகத்தில், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன அப்படி ஒரு சர்வீஸ் நம்ம வைக்கணும். சீக்கிரம் நடத்த போகிறோம். ஃபுல்லாக வர்ஷிப்பாக போய் அப்படி ஆண்டவருடைய வேர்ட்ஸை கேட்டு இதெல்லாம் நம்ம வர நாட்களில் செய்யணும். அப்போ சர்ச், சபை, பைபிள் சொல்கிறது பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆமென். அப்போது அங்கே வந்து எப்படி வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அது மாதிரி நம்மளும் ஆராய்ச்சிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். உங்கள் லைஃப்பில் இந்த ப்ரைஸ், இந்த துதியை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு கவலையே இருக்காது. என்ன இருக்காது? ஒரே வராது. நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. நல்ல சாங்ஸ், அப்படியே ஆவிக்குரிய பாடல்களை கேட்டு, தனியாக இருக்கிறீங்க, ட்ராவலில் இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். நல்ல ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுற பாட்டை கேட்கணும். சில நேரம் நம்ம நிறைய பாட்டு சோக பாட்டாகவே கேட்போம், அப்படியே போயிடுவோம். அப்படி இல்லை, வர்ஷிப் சாங்ஸ்னு இருக்கு, ஆராதனை பாடல்கள். அதை நல்லா கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெலிவரன்ஸ், விடுதலை உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் ஆவிக்குரிய பாடல்கள் ஓடிட்டே இருக்கணும். அப்படி போட்டு விடுங்க. சும்மா இருக்கிற நேரங்களில் கேளுங்க, தப்பு இல்லை. நீங்களே பாடி ஆராதிக்கலாம். சும்மா அது பாட்டு ஓடிட்டுருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு பாட்டை ஆன் பண்ணி விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்னு, அது வேஸ்ட்டு. உங்கள் லைஃப் அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே வரணும்னா நீங்களும் பாடணும், நீங்களும் ஆராதிக்கணும். கர்த்தரை பாடுறதுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து பாடி ஆராதிக்கிறதுக்கு ராகம் தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்கேல் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு பாடலாம். ஆண்டவர் உங்கள் துதியில் பிரியமாக இருக்கிறார். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஊழியம் செஞ்சு பாடும்போது ஸ்கேல் அவசியம், டெம்போ அவசியம், தாளம் எல்லாமே பார்க்குறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அங்கேருந்து ஃப்ளோரில் இருந்து ஆராதிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஸ்தோத்திரம். இந்த சுதியில் பாடணுமா, இந்த ஸ்கேல், அதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படினாலும் ஆராதிக்கலாம். உங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒரு பெரிய சேஞ்சை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். மாற்றம் ஏற்படுத்துவதற்கு, ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நெகேமியாவை அரண்மனையிலிருந்து பிடிக்கிறார். எங்கேருந்து பிடிக்கிறாரு? அரண்மனையில் உள்ள ஒரு ஆளை பிடிக்கிறாருங்க.
இன்னைக்கு நம்ம போய் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம நடுங்குவோம், பயப்படுவோம். ஐயோ அவங்க கிட்டே நெருங்க முடியாங்க, ரொம்ப படித்தவங்க அதிகாரிகள். ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரிகளை தான் அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு படித்தவர்களும் தேவை, படிக்காதவர்களும் தேவை, ஏழைகளும் தேவை, பணக்காரர்களும் தேவை, எல்லாரும் கர்த்தருக்கு தேவை. அரண்மனைக்குள்ள இருக்கிறான், இவனுக்கு அங்க நடக்கிற சம்பவங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை. ஒரு சிச்சுவேஷனை கடந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்றவங்களுக்கு சில நேரங்களில் தேசத்தில் நடக்கிற கீழே நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் இவனுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனானியும் வேறு சில மனுஷரும் வந்து சிறையிருப்பில் மீந்திருக்கிறவங்க செய்தியை அவங்ககிட்ட விசாரிக்கிறான். இந்த நெகேமியா அவன் தான் போய் விசாரிக்கிறான் வந்தவங்ககிட்ட. ஸ்தோத்திரம். சில குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது காரியம், தகவல்களை பெறுவது, இன்ஃபர்மேஷன். நீங்கள் கர்த்தருக்காக நல்லா ஊழியம் செய்யணும்னா உங்களுக்கு சில தகவல்கள் தேவை. என்ன தேவை சொல்லுங்க? ஊழியத்தை குறித்த தகவல்கள் வேணும். சர்ச்சில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு கேளுங்க. நான் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர், எனக்கு சொல்லுங்க. சபையில் யார் யார் ஊழியம் செய்கிறா அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியும். சில தகவல்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எத்தனை வீடு இருக்குது, நீங்கள் அந்த தகவலை எடுக்கணும். உங்கள் தெருவில் எத்தனை வீடு இருக்குது, நான் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். முதல்ல அந்த லிஸ்ட் எடுங்க. எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை பேர் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எத்தனை பேர், காலேஜுக்கு போகிறவங்க எத்தனை பேர். சின்ன தகவல் தான். ஏன் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற சில வீடுகளில் உள்ள தகவல்கள் எடுங்க. முதல்ல அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஏற்ற நேரம் அவர்களை சந்திப்பார். ஆமென். விசாரிக்கிறான். இன்ஃபர்மேஷன், தகவல்களை சேகரிக்கணும். யாரிடத்துல கேட்குறான்? ஆனானி. அப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒருவர் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அவன் உண்மை உள்ளவனாக இருந்திருக்க கூடும், அவனோடு வந்தவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்க கூடும். எல்லாரிடத்துல நீங்க தகவலை கேட்டீங்கன்னா கிடைக்காது, சரியான தகவலை சொல்ல மாட்டாங்க. உண்மையா இருக்கிறவங்ககிட்ட, ஆமென், தேவனுடைய ஊழியத்தில் சபையில் நீங்க தகவல்களை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களை நெகேமியா தனக்கு வைத்திருந்தான். ஸ்தோத்திரம். யாரா வருத்தத்தில் இருப்பாங்க, சில நேரங்களில் ஏதாவது ஒன்று அவங்க காரியங்களில் ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படி போய் நமக்கு விசாரிக்கும் போது சில நேரம் உண்மையான காரியங்கள் நமக்கு தெரியாமல் போகும். ஆனால் நெகேமியா சரியான நபர்களிடத்தில் அந்த செய்தியை கேட்டபோது அவர்கள் இவனுக்கு சரியான தகவலை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? சிறையிருப்பில் மீந்திருக்கிறவங்க மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க ஐயா. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டம் வந்துச்சு, அவங்கவுங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்கள தான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். நீங்கள் மலையில் ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிறார். அப்போ அப்படியே உட்கார்ந்துட்டாங்களே, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலை, மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க. எருசலேமில் இடிபட்டிருக்கு, வாசலெல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை நெகேமியாவுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைச்சாதான் நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியும். அப்படி கிடைத்த போது ஸ்தோத்திரம், அந்த தகவல்களை ஜெப குறிப்பாக மாற்றிட்டான். கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சா கரெக்டாக இருக்கும். யாக்கோபுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன இன்ஃபர்மேஷன்? யோசேப்பு செத்து போயிட்டான். தவறான தகவல் அவனை தேவனை விட்டே பிரித்து விட்டது. சில நேரங்களில் அப்படிதான், சர்ச்சில் தவறான இன்ஃபர்மேஷனை யாருக்கா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சில நேரம் கர்த்தரை விட்டு சர்ச்சை விட்டே போயிடுவாங்க. யாக்கோபுக்கு தவறான தகவல் கிடைச்சிட்டு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறான்? நான் என் வேதனையோட நான் பாதாளத்துக்கு இறங்க வேண்டாம். ஆண்டவரோட உறவே இல்லை, ஆண்டவரோட நெருக்கமே இல்லை. ஸ்தோத்திரம்.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். 13 வருஷம் யோசேப்பு கஷ்டப்பட்டான். அடுத்த 7 வருஷம் செழிப்பின் ஆண்டு, 13 7 20. அடுத்து தான் வர்றாங்க யாரு? பஞ்சம் வந்த போது யாக்கோபின் பிள்ளைகள். அப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலே யாக்கோபு தேவனை விட்டே தூரமாக போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? தவறான தகவல்கள். நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம் தான். ராங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சிலர் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊழியமாக இருந்தாலும் சபையோ எந்த காரியமாக இருந்தாலும் சரியான தகவலை கொடுக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது இந்த ராங் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச போது யாக்கோபு அவன் சிக்கி கொண்டான். ஆனால் சரியான தகவல்களை பெற்றுக்கொண்ட நெகேமியா அவன் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ முதலாவது காரியம் தகவல்களை பெறுவது. நீங்கள் எந்த ஊழியம் செய்கிறீங்க அந்த ஊழியத்தை குறித்த தகவல்கள் உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது பாரம் உள்ள ஜெபம். இன்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு இன்டர்செஷன். அதாவது தகவல்கள் ஸ்தோத்திரம் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், இன்டர்செஷன் என்றால் பரிந்து பேசுகிற ஜெபம், பரிந்துரை. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பரிந்து பேசணும்னா உங்களுக்கு முதல்ல தகவல்கள் வேணும். எருசலேமின் அலங்கம் எப்படி இருக்கு? தேவனுடைய ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கு? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணால் பிள்ளைகளுடைய நிலைமையை நீங்கள் முதல்ல அறியணும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்னா ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க அது உண்மையாக இருக்கும், அது உதவியாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ரெண்டாவதாக பாரம் உள்ள ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க. ஏனோ தானோ இல்லை, முதல்ல தகவல்களை பெறான். மாற்றத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெற்றுக்கொள்ள, எழுப்புதலை அனுபவிக்க நீங்கள் முதல்ல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். நல்ல இன்ஃபர்மேஷன், சரியான தகவல்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு ஆளை குறித்து நெகட்டிவான விஷயங்களை அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு அது ஆசீர்வாதம் குறைஞ்சிடும். தேவ ராஜ்யத்திற்காக சரியான நிலைமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது பாரம் உள்ள ஜெபம். இன்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு இன்டர்செஷன். உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்களை ஜெபிக்க தூண்டுகிறது. உங்களை எதுக்கு தூண்டுகிறது? ஜெபிக்க தூண்டுகிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட போது, இந்த தகவலை எல்லாம் நான் பெற்றுக்கொண்ட போது, எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்ச போது நான் ஜெபம் பண்ண உட்காந்துட்டேங்கிறான். அப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றதுக்கு, நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகவல்கள் தேவை. இன்றைய கால சூழ்நிலை அறியணும். இன்றைக்கு உலகம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்றைய உலகத்தில் நம்ம ஜெபத்தில் இன்றைக்கி ஜெபம் பண்ணோம், நம்ம பிள்ளைகளை உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க படிக்கிறது நல்லது, உயர்வடைகிறது நல்லது, அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உலகம் நம்முடைய பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாதபடி ஜெபத்திலும் தேவ பிரசன்னத்திலும் அந்த பிள்ளைகளை உருவாக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. ஆமென். அப்போ தான் அந்த பிள்ளைகள் நமக்கு பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நடப்பு இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பாருங்கள் என்னென்ன நடக்குது உலகத்தில். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இது நம்ம பிள்ளைகளுக்குள்ள அநேக தாக்கத்தை உண்டாக்குகிறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் கண்ட்ரோலில் நடத்துறதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த தலைமுறையை கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா இந்த சர்ச்சில் ஆளே இருக்காது. நான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா, சண்டே ஸ்கூல் இல்லை, யூத் மினிஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து ஒரு கூட்டத்தை இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் இந்த திருச்சபையில் ஒரு திரள் கூட்டம் ஆராதிப்பதற்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நான் எப்போவுமே சொல்கிறது அதான், பிள்ளைகள் படிக்கிறது நல்லது, எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவுடைய காரியத்தில் எங்கள் பிள்ளைகளை உருவாக்க கர்த்தர் கிருபைகளை தருவீராக. உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க.
வர நாட்களில் மியூசிக் கிளாஸ்லாம் ஆரம்பிக்கணும். பல தரிசனங்கள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. நீங்கள் தான் படிக்கலை, பரவாயில்ல, பிள்ளைகளாவது படித்து வரட்டும். நீங்களும் படிக்கலாம், தப்பு இல்லை. நாங்களும் வந்து சேர்ந்து கொள்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். பாஸ்டர், உங்களை வரவேற்கிறோம். ஆனால் ரெகுலராக வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒன்றை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியங்கள், தேவனுடைய பிரசன்னம், வசனம், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள், இவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம சர்ச்சில் பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க முடியும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியை கான்சென்ட்ரேட் பண்ணோம், யூத் மினிஸ்ட்ரியை கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். அடுத்த தலைமுறை ஊழியங்கள் இதுதான் பேஸ். இவர்களை நம்ம ஜபத்துக்குள்ளே கொண்டு வரணும். நான் வாலிபர் கூட்டத்தில் சொல்கிறேன், ஜபங்களுக்கு வாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஜபங்களுக்கு அழைச்சிட்டு வாங்க. வர்ற பிள்ளைங்க வரட்டும், எல்லாரையும் கட்டாயப்படுத்துகிற இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படிப்பட்ட சிறப்பு ஜபங்கள். உங்கள் சண்டே ஸ்கூலில் அறிவிப்பு கொடுத்து சும்மா இருந்தாங்க. சாட்டர்டே என்னைக்காவது லீவ் இருக்கும். 21 டேஸ்க்கு வந்து 2 வாரம் 3 வாரம் போகுது. ஏதாவது ஒரு சாட்டர்டே லீவ் இருந்தால் சர்ச்சுக்கு வந்துடுன்னு கூட்டுவாங்க. அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருவார்கள். பாரமுள்ள ஜபத்தை நாம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஜபத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, இஸ்ரவேல் மக்களிடத்தில் தன்னை வைத்து ஜபிக்கிறான். அவங்களுடைய இடத்துல தன்னை வைத்து ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம். என்ன சொல்றான் பாருங்க, 6வது வசனம். 6வது வசனம். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. இவன் இருக்கிறது அரண்மனை, அவங்க இருக்கிறது அங்க. அவங்க இடத்துல தன்னை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றான். இதான் நல்ல பாரம் உள்ள ஜெபம். நீங்கள் உண்மையாகவே மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சிச்சுவேஷனில் உங்களை கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க இடத்துல நீங்கள் இருக்கணும். பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மொத்தமாக எங்களுக்கு ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வாதம் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் இடத்துல உங்களை வச்சு கொஞ்சம் யோசித்து பார்த்து, எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ நிர்வாகம், எத்தனை பேரை கவனிக்கணும், எவ்வளோ ஊழியங்களை வந்து செய்யணும், தாங்கணும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்துடணும். அப்போ உங்களை வச்சு பார்க்கும்போது அந்த அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு அழகாக புரியும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவருக்கு தேவையான கிருபையை கொடும், ஞானத்தை கொடும், பலனை கொடும். ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நம்முடைய வார்த்தை அவர் பிரசங்கிக்கிறதுக்கு நல்ல தைரியத்தை கொடும். இதெல்லாம் ஜபிக்கிற ஜப குறிப்பு. ஆண்டவரே நிறைய பேரை உருவாக்குகிற கிருபை. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எப்போ ஜெபம் பண்ண முடியும்னா, இந்த இடத்துல உங்களை கொண்டு வைக்கும்போது அதில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த பாரமுள்ள ஜெபத்தில் 6வது வசனத்தில் கடைசி பகுதி, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். யாரும் பொறுப்பெடுக்காத ஒரு பகுதியை இவன் பொறுப்பெடுக்கிறான். யாருமே இந்த பகுதியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரோ ஒரு ஆள் செஞ்ச பாவத்துக்கு நான் ஐயா நான் என்ன பாவம் செஞ்சேன்? இயேசு கிறிஸ்து தான் பொறுப்பெடுத்தார். நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நெகேமியா அவன் பொறுப்பெடுக்கிறான். அவன் தான் ஒரு சிறந்த தலைவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு லீடர், ஒரு ஒரு கேர்சல் லீடர், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், சபையில் ஊழியம் செய்கிற எல்லாரும், ஸ்தோத்திரம், பிரசங்கிக்கிறோம், எல்லாமே லீடர்ஸ். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, சில தவறுகளுக்கு நம்ம பொறுப்பெடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒருத்தர் ஆமேன் சொல்ல பாருங்க. தவறுகள் நடக்கும்போது அது இவங்களால தான் நடந்து, அவங்களால தான் நடந்து, எனக்கு தெரியாது, இல்லை, நம்ம பொறுப்பெடுக்கணும். இவன் செய்யாத ஒரு குற்றத்துக்கு இவன் பொறுப்பெடுக்கிறான். அவன் தான் தலைவன். யோசுவா தவறு செய்யல, ஆகான் தான் தவறு செஞ்சான். யோசுவா ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுறான். அவன் தான் ஒரு குட் லீடர். யார் சிறந்த தலைவன்? தவறுகள் நடக்கும்போது, குறைவுகள் வரும்போது, தேவைகள் வரும்போது, ஸ்தோத்திரம், பாதிப்புகள் வரும்போது,
தோல்விகள் வரும்போது பொறுப்பெடுக்கிறவன் தான் தலைவன். ஆமேன், ஆமேன். அதை அப்படி மாற்றி விட்டுறக்கூடாது யார் மேலேயாவது. இல்லை இந்த காரியம் இப்படி நடந்திருக்கும், இவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இல்லை, பொறுப்பெடுக்கணும். உங்கள் சண்டே ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு சுகம் இல்லை, அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நீங்கள் பொறுப்பெடுக்கணும். ஸ்தோத்திரம். என்ன பொறுப்பெடுக்க போகிறீங்க? வீட்டில் போய் இருக்க பிரச்சனையே நாளாக மாற்றிட்டு வந்துடக்கூடாது. பொறுப்பெடுக்க சொன்னார் பாஸ்டர் அப்படின்னு, அந்த பொறுப்பை சொல்லலை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சண்டே ஸ்கூலில் வர்ற எல்லா பிள்ளைகளும் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பொறுப்பெடுப்போம். கேர்சல் நடத்துகிறோம், அங்கே ஏதோ ஒரு குடும்பங்களில் சில ப்ராப்ளம்ஸ், எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது பொறுப்பெடுங்க. ஆண்டவரே, நான் தான் பொறுப்பெடுக்கணும், நான் தான் ஊழியம் செய்கிறேன், என் எல்லைக்குள்ளே நடக்கிற காரியத்துக்கு நான் தான் பொறுப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்ம எல்லைக்குள்ளே என்ன நடக்கும், நம்ம தான் பொறுப்பு. அப்படி ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். 9ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தருக்கே ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுறோம். இந்த பாரம் உள்ள ஜெபத்தில் இது ஒரு அனுபவம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் ஆண்டவருக்கே ஞாபகப்படுத்த தெரியுமா? ஆண்டவரே, அவன் சொல்கிறான், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளை செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வார்த்தையை சொல்லி இப்போ ஜெபம் பண்றான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பைபிள் வசனத்தை சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் தெரியாம ஜெபம் பண்ண முடியாது. பைபிள் வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். சிச்சுவேஷன் பிரேயர், எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஜெபம் பண்ணணும், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கல்விமான்களின் நாவை தர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்றீங்க, சுகவீனமான ஒரு நபருக்காக ஜெபம் பண்ண போறீங்க. வயசு ஒரு 80+ வச்சுக்கிடுவோமே, எத்தனை 80க்கு மேலே போய் கை வச்சு இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயின்றக்கூடாது. அந்த வசனத்தை சொல்லிடக்கூடாது. அவருக்கு அப்பமே அவர் போறாரா இல்லையோ, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். போயும் இவரை போய் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரேயர் பண்ண தெரியணும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட சொல்லுங்க பொற்பழங்களுக்கு சமானம். எந்தெந்த டைம்ல எதை சொல்லணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இதெல்லாம் நான் கரெக்ஷன் தான் சொல்றேன். உடனே பாஸ்டர் பலிபீடத்திலிருந்து நம்ம ஜெபத்தெல்லாம் அவமானப்படுத்திட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. நான் கரெக்ஷன் சொல்றேன். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஏத்துக்கிடுவீங்கல்ல? ஆமேன். சரி, இதெல்லாம் உங்கள் புரியறதுக்காக சொல்றேன். இல்லை ஆண்டவர் நடத்துகிறபடி தான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், நான் என்ன செய்யட்டும் அப்படி சொல்ல. ஆண்டவர் அப்படி நடத்த மாட்டார். எந்த இடத்துக்கு எந்த ஜெபம் தேவையோ அதைத்தான் ஆண்டவர் பண்ண வைப்பார். எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ப்ரேயர் தேவை ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அந்த டைம்ல அதை கல்யாண வீட்டில் துக்க வீட்டில் பாடுற பாட்டை பாடின பரலோகமே என் சொந்தமே. கல்யாண வீட்டை பொறுத்தவரை பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லா சொல்கிறேன். எங்கள் கல்யாணத்தில் அப்போ ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்கள் கொடுத்த செய்தி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும்னு அதிலிருந்து தான் பேசினார். உண்மையில் அவர் ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்து நான் பார்க்க நேரம்லாம் அங்கிள் ரொம்ப அந்த செய்தி எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்வேன். உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருந்து. பெரும்பான்மையாக கல்யாண வீடுகளில் பொண்ணு மாப்பிள்ளையை பாருங்கள், நம்ம பண்ணுற பிரசங்க ஒன்றுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. நானும் நிறைய இடங்களில் பேசுகிறேன். அப்போ பார்த்து அவங்க நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் கவனம் இங்கே இருக்காது. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், 1 hour தான். ஒரு கல்யாண வீடெலாம் எவ்வளோ நேரம்? 1 hourல முடிச்சிடணும். அதுவே அதிகம்தான். ஒரு சில பாட்டு, ஒரு வர்ஷிப்பு, ஒரு வேத பகுதி, அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் நடத்துகிற எல்லாம் சேர்த்தே 1 hour தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்து பிரயோஜனம் இல்லை. வந்திருக்கிறவங்களுக்கும் பேசணும், வந்திருக்கிறவங்க நல்லா கவனிப்பாங்க, அது ஒரு நல்ல டைம்.
அன்னைக்கு நம்ம கொஞ்சம் அப்படி காஸ்பலை உள்ளே கொண்டு வரலாம், அவங்களுக்கு போதிக்கணும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தா சில இடங்களில் 2.5 மணி நேரம்லாம் நடத்துகிறாங்க. பாவம் தான். வந்த எல்லா ஊழியக்காரங்களும் பேசணும், அது ஒரு ட்ரெடிஷன். இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கார். முன்னால் எப்படின்னா எனக்கு ஒரு ஜெபம் கூட கொடுக்கல அப்படின்னு வந்தவர் கோச்சிட்டு போயிடுவார். நான்லாம் போகிற இடத்துல எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஆளோட உட்காரும் வந்துடும். நமக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்க ஓகே, இல்லைன்னா எதிர்பார்க்க மாட்டோம். இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, வாய்ப்பு ஒரு ஜெபமாவது கொடுக்கலாம்ல. 10 ஊழியக்காரங்க இருந்தால் 10 பேருக்கும் ஜெபம் கொடுத்தா அது உண்மையிலே முழுரவு ஜெபமாக ஆயிருமா? அல்ல ஃபாஸ்டிங் ப்ரேயராக மாறிடும். ஒரு கல்யாணமாக இருக்காது. அப்போ ஏற்ற சமயத்தில் சொல்ல, இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு. எப்படி நடத்தணும், கரெக்டாக ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும். அப்போ அவங்க எல்லாம் கரெக்டாக வரணும். ஸ்தோத்திரம். வந்து அப்படி ஆரம்பித்து நச்சுன்னு ஒரு பாட்டு, நல்ல வர்ஷிப், அதுக்கப்புறம் வேத பகுதி, மெசேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம் நடத்தி முடித்து 1 ஹவரில் பேக் பண்ணிடணும். எங்களுக்கும் நிம்மதி, பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்துடுவாங்க சர்ச்சைக்கு முதல் வாரம் கையை பிடிச்சிட்டு. இல்லைன்னா முதல் வாரமே இங்கே போவான் அங்கே போவான், ஏன் சர்ச்சைக்கு வா, இல்லை இந்த ஓன் சர்ச்சைக்கு போவோம். எப்போ கல்யாணத்துலேயே 2.5 மணி நேரம் கொண்டுட்டாங்கப்பா, திரும்பியும் முதல் வாரமாம்பாங்க. இல்லை, அப்போ எந்த இடத்துல எப்படி வார்த்தை கொடுக்குற தப்பு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், கேரளாலெல்லாம் மேரேஜ் எப்படி நடக்கு தெரியுமா? 2 hours சர்வீஸாகவே நடக்குங்க. என்ன மாதிரி வர்ஷிப் பண்ணுறாங்க. நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்க. நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். கேரளாவில் உள்ள மேரேஜஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே உள்ள சூழ்நிலை வேறு. இங்கே 2 மணி நேரம் வச்சு பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பாருங்கள், இவருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எத்தனை கூட்டம் இருக்குது. விட்டு என் கல்யாணத்தில் வந்து தான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணணுமா? பெரும்பாலும் கல்யாணத்தில் மெசேஜ் வந்து வீடியோவில் இருக்காது. நம்ம சர்ச்சில் ரெக்கார்ட் பண்ணால் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவன் விட்டால் கட் பண்ணி வச்சுருப்பான். நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வர அந்த நேரம் ஒன்றுமே இருக்காது. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை மறுபடியும் அந்த செய்தியை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லா இடத்துலையும் திரும்ப அதை கேட்கலாம். என்ன தான் பிரசங்கம் பண்ணார் எல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் கல்யாணத்தில் பாஸ்டர் இப்படி ஜோக் அடித்தார், அப்படி பேசினார், இப்படி பேசினார். திரும்ப கேட்கலான்னு பார்த்தா அது கூட என்ன செய்யாது, வீடியோவில் இருக்காது. ஏன்னா இங்கே 2 நிமிஷம் எடுப்பான், அங்கே 2 நிமிஷம் எடுப்பான், அப்படி முடிஞ்சு. அவனுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தான். ஸோ நம்ம வந்து அன்னைக்கு கேட்டால் தான் கேட்டபடி. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எவ்வளோ டைமோ அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? அதுக்குள்ளே என்னென்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா மக்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கா. சர்ச்சுடைய அட்மாஸ்பியர் வேறு. சபையில் இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்கன்னா நல்லா வர்ஷிப் பண்ணி இன்னும் ஒரு 1 hour நடத்தினாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. இது கல்யாண வீட்டில் அப்படி இருக்காது. எல்லா மக்களும் வருவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் நம்ம முடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமேன், அல்லேலூயா. அப்படி நம்ம வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ண பழகணும். ஸ்தோத்திரம். வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ண பழகணும். அப்படி ஜெபிக்க பழகி இருக்கிறீங்களா? அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்படியெல்லாம் நம்ம வந்து ஜெபிச்சு பழகணும். 11ஆம் வசனத்துக்கு வரும்போது, ஆண்டவர் இவன் ஜெபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இவன் கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க ஜெபித்தாதான் அது நடக்கும். 3வது நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். 18ஆம் வசனத்துக்கு வாங்க. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் 2 இடத்துல அதை சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்னா, 3வது தேவனுடைய நடத்துதலில் ஆமென் ஸ்தோத்திரம் தான் இருப்பதை நிரூபித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் நீங்க கேட்கிறத கொடுக்கிறார். அவருடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவுடைய நடத்துதல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவுடைய லீடிங்ல இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கணும். உங்க வீட்டு மேல இருக்கணும். உங்க குடும்பத்தின் மேல இருக்கணும். உங்க பிள்ளைகள் மேல அந்த தயவுள்ள கரம் இருந்தா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த தயவுள்ள கரம்
நெகேமியாவின் மேல் இருந்தபடியால் இவன் கேட்டதெல்லாம் கிடைக்குது. எல்லாரும் சொல்லுங்க, இவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்க கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும். தயவுள்ள கரம் இருக்கணும். ஸ்தோத்திரம், தயவுள்ள கரம். இப்போ மூன்றாவது, தேவனுடைய நடத்துதலில் தான் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறான். ஆண்டவுடைய லீடிங்ல நீங்க இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தருடைய நடத்துதல்ல தான் நான் இருக்கிறேன், வசனம் தான் என்ன நடத்துது, ஆவியானவர் தான் என்ன நடத்துகிறார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றது எப்போ? ஆண்டவுடைய கரம் உங்க மேல இருக்கிறது, அவருடைய பிரசன்ஸ் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணும்போது, பெரிய காரியங்களை கூட ஈஸியா கர்த்தர் செய்யும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நடத்துதலில் நான் இருக்கிறேன். இல்லைன்னா இதெல்லாம் சாமானியமா நடக்காதுங்க. எத்தனையோ ஆண்டுகள் தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் மறுபடி நடக்கிறது என்றால், மாற்றத்தை நோக்கி ஒரு பயணத்தில் இருக்கிற நெகேமியாவுக்கு இவன் கேட்கிறத அந்த புறஜாதி ராஜா கொடுக்கிறான்னா, அது தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் வேறொன்றும் இல்லை. சொல்ல முடியுமா நம்ம வாழ்க்கையில, ஆண்டவரே உங்க நடத்துதலும் உங்க தயவுள்ள கரமும் என் மேல இல்லைனா, இன்னைக்கு நான் இல்லை ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே, உங்க கரம் எங்க மேல இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். கேட்டது கிடைக்கி. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போர் வீரர்களை கொடுத்து அனுப்புறான். இராணுவ வீரர்கள், மிலிட்ரி இவன் கூட வருது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இவன் தங்கறதுக்கு வீடு, அதுக்கு தேவையான மரம் வெட்டுறதுக்கான அனுமதி, ஆலயத்துக்கு அரணின் கதவு வேலைக்கு, நகர கதவு வேலைக்கு தேவையான மரங்களை வெட்டுறதுக்கு வன காவலன், ஸ்தோத்திரம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு லெட்டர் போகுது. 8ஆம் வசனத்தில் இருக்கு. இதெல்லாம் நடக்கு பாருங்க, இதெல்லாம் நடக்கு. இவ்வளோ காரியம் நடக்க காரணம் என்ன? ஆண்டவுடைய நடத்துதலில் அவன் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணுகிறது. எல்லாம் 1 by 1 நடக்குங்க. கர்த்தருடைய வேலை தடைபடாது, நடந்துட்டே இருக்கா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நடத்துதலில் நான் இருக்கிறேன். ஆமென். நான் சொல்ல கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள். கடிதம் கிடைக்கும், லெட்டர் வருது, இதெல்லாம் உடனே கிடைக்கும். ஸ்தோத்திரம். எவ்வளோ காரியங்களை ராஜா செய்கிறான் பாருங்க. இழுத்து அடிக்கலை, போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்க கடிதம் தாரேன். கேட்டோன்னே கடிதம், லெட்டர். 4வது நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. நான் யூதா தேசத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. 4வது, தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், மாற்றத்தை நோக்கி போற பிரயாணத்தில், ஸ்தோத்திரம், மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற பிரயாணத்தில் உண்மைக்கு கிடைத்த உயர்வை பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உண்மைக்கு கிடைத்த உயர்வு. இப்போ இங்க வரும்போது பானபாத்திரக்காரனா கர்த்தர் அனுப்பல, ஜெபம் பண்ணி உண்மையா இருந்து ஆண்டவுடைய சமூகத்துல ஜனங்களுக்காக தன்னை தோல்வியிலும் பாவத்துக்களும் தான் பொறுப்பெடுக்கிறதாக நின்று பாவரிக்கை ஜெபங்களை செய்து தேவ பிரசனத்தில் இருந்த நெகேமியாவை கர்த்தர் கவர்னரா யூதா தேசத்திற்கு அனுப்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கவர்னர் ஆயிட்டான். பானபாத்திரக்காரனா இருக்கிறவன் கவர்னரா மாறுறான். இதெல்லாம் எப்படி நடக்கும்? சாமானியமா நடக்குமா? இல்ல இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உயர்வை நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு தரிசனம் இருக்கோ, யார் தரிசனத்திற்காக காரியங்களை ஊழியங்களை முன்னெடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் லீடர்ஷிப்ல கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏன் என்ன வரல, எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல? நீங்க அதை முன்னெடுத்தா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தருக்காக எதை நீங்க செய்ய முன்னெடுக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யாருமே செய்யல, அலங்கத்தை கட்ட யாரும் முன் வரல. நல்ல கவனிங்க, யாருமே இதுவரைக்கும் முன் வராத ஒரு காரியத்தை இந்த நெகேமியா முன்னெடுக்கிறான். அதனால கர்த்தர் அவனை கவர்னரா உயர்த்தி அங்க அனுப்புறார். இவன் சாதாரண பானபாத்திரக்காரனா போனா உண்மையிலே இவனுக்கு மதிப்பு கொஞ்சம் குறைவுதான்.
என்னையா நீர் பெரிய ஆளு. இப்போ கவர்னராக போகிறனால விருப்பம் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, இவனுடைய லீடர்ஷிப்க்கு கீழே வரும்போது செய்வதற்கு ஆமென் எல்லாருடைய கரங்களும் இணைந்து கொள்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சில உயர்வுகளை கர்த்தர் நமக்கு தரணும். எதற்கு தெரியுமா? ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்வதற்கு. கவர்னராக வந்தனால தான் 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. இல்லைன்னா முடியாது. சில உயர்வுகள், சில உயரத்து கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கும் போதுதான் அவருடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். யோசேப்பு சிங்காசனத்தில் வந்தனாலதான் யாக்கோபின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த சந்ததி பாதுகாக்கப்பட்டு மீட்பின் திட்டத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். யோசேப்பு மட்டும் சிங்காசனத்துக்கு போகலைன்னா இயேசு கிறிஸ்துவே அந்த வம்சத்தில் வர்றது கேள்விக்குறியாயிருக்கும். 70 பேரும் அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ சிங்காசனத்தில் யோசேப்பு உயர்த்தினது, கர்த்தர் கொண்டு போனது நல்லது தானே? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தருகிற சில உயர்வுகளை அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் ஊழியத்தில் தர்ற சில பொறுப்புகளை அற்பமாக நினைக்காதீங்க. அதில் இருக்கும்போது நீங்கள் நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும். ஆமென். பவரே இல்லைன்னா, கவர்னர் போஸ்ட் பவர் இல்லை அப்படின்னா இவன் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. நான் சொல்றது யார் கேட்பா? எல்லாரும் வந்து இணைந்து வேலை செஞ்சாங்க. நெகேமியா 4:6 பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் ஒன்று போல வேலை செய்கிறாங்க. யாரும் ஓப்பி அடிக்கலை. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தாங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்ய ஆவலாக இருக்கிறோம்? ஆமென். எனக்கு மட்டும் இந்த பொறுப்பை தந்திருக்காரு, அவங்களுக்கு நல்ல பெரிய பொறுப்பாக தந்திருக்காரு, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என் கையில் கொடுத்ததை நான் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் யாரை கவர்னர் ஆக்கணும், யாரை சிஎம் ஆக்கணும், யாரை பிஎம், யாரை கவுன்சிலர் ஆக்கணும். யாருக்கு தெரியும்? ஒரு கவுன்சிலர் ஆசைப்பட்டார், நான் கவுன்சிலர் போஸ்ட்லேருந்து என்னையா செய்ய, என்ன வந்து எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படியாவது பிரசிடெண்ட் ஆகணும் இந்தியாவுக்கு, ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு நாள் கனவு வந்துச்சுங்க, நான் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆன மாதிரி இருந்தேன், ஆனால் கவுன்சிலராகவே இருக்கிறேன். உன்னால் கவுன்சிலராக இருந்து தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா உன்னை கவுன்சிலராக தான் ஆண்டவர் வைப்பார். நீ பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு தகுதி ஆகிட்ட அப்படின்னா உன்னை பிரசிடெண்ட் ஆக்கிடுவார். ஆண்டவருக்கு தெரியும் யார்கிட்ட எதை கொடுக்கன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கவுன்சிலரை கொண்டு இப்போ நேராக அமெரிக்கா பிரசிடெண்ட் ஆக்குனா அந்த நாடு என்னத்துக்கு ஆகும்? அங்கங்கே வெடிகுண்டு வெடித்து பெரிய சேதங்கள் வந்துடும். அப்போ அதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கு. சில நேரம் ஆசை நமக்கு அப்படியே வருது. நிறைய காரியம் சிலர் ட்ரீம் லேண்டில் அடைஞ்சிடுவாங்க, கனவு உலகத்தில் இருப்பாங்க. எதெல்லாம் அவங்க நினைவு வாழ்க்கையில் நடக்கலையோ அதெல்லாம் கனவு உலகத்தில் நடந்துடும். அதில் திருப்தியாக இருப்பாங்க. அப்பா அமெரிக்காவில் அப்படியே உள்ள சுற்றுலா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். திடீர்னு முழிச்சு பார்த்தா இங்கே தான் இருக்கோம்மா. நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், கொண்டு போவார், தப்பு இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். என்னால் செய்ய முடியாத எனக்கு தரமாட்டார். அப்போ இவ்வளோ உயர்வு கவர்னர் போஸ்ட்டுக்கு நெகேமியாவை கொண்டு வரலன்னா நெகேமியாவால் வேலையை செய்து முடிக்க முடியாது. ஈவன் வந்து வேலை செய்கிறான், எல்லாமே இவனுக்கு அனுகூலமாக நடக்கு. காரணம் என்ன? கர்த்தருடைய நடத்துதல் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நம்ம நடத்தினா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அவர் வந்து நடத்தினா அப்படி நடக்கும் இப்படி ஆண்டவுடைய நடத்துதல். நெகேமியா 3:5 தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினாங்க அலங்கத்தை. ஆனால் அவங்க பிரபுக்கள் இந்த வேலைக்கு வரல. எல்லா இடங்கள்லேருந்து பிரபுக்கள் வந்தாங்க. இந்த தெக்கோவா ஊராருடைய பிரபுக்கள் வரமாட்டேன்ட்டாங்க, விட்டுட்டான். அவங்க தங்கள் கழுத்தை ஆண்டவருடைய வேலைக்கு கொடுக்கலையாம். அப்போ இது ஆண்டவருடைய வேலை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஊழியம் யாருடையது? ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம எல்லாம் எதை கொடுக்கணும்? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல
கழுத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கமிட்மெண்ட். கழுத்தை கொடுக்கன்னா கழுத்தை வெட்டிக்கிடுங்க ஐயா அப்படி அர்த்தம் இல்லை. கமிட்மெண்ட். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? அர்ப்பணம். தமிழ்ல போயிடும். அர்ப்பணம். எல்லாரும் சொல்லுங்க. தமிழில் சொல்லியும் சொல்ல மாட்டேங்கிங்க, இங்கிலீஷில் போனாலும் சொல்ல மாட்டேங்கிங்க, இனி மலையாளம் ஹிந்தி அப்படி போயிட வேண்டியதான். அர்ப்பணம். அர்ப்பணம். கழுத்தை கொடுக்கிறதுக்கு, கழுத்தை கொடுப்பது எதற்கு அடையாளம்? அர்ப்பணத்திற்கு அடையாளம். ஸ்தோத்திரம். அர்ப்பணத்திற்கு அடையாளம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் ஆண்டவருடைய வேலைக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 16:4 இருக்கு. ரோமர் 14:4 கழுத்தை கொடுத்தவர்கள் யார் அப்படிங்கிறது 3 இருக்கு. ரோமர் 16:3-4 குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. பவுலுடைய ஊழியத்தில் பாஸ்டரோட சப்போர்ட்டிவா நின்று கழுத்தையே கொடுத்தாங்க, அர்ப்பணிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, ஆனால் அர்ப்பணமே இருக்காது, கமிட்மெண்ட் இருக்காது. ஏனோ தானோ ஏதோ சொன்னார் செஞ்சோம் அவ்வளோதான், அப்படி இல்லை. அர்ப்பணத்தோட செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாராட்டுறாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் பைபிளில் உங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. பரலோகத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அங்கே நடத்த போகிறாங்க. நமக்கெல்லாம் 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் நமக்கு என்னது? கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலன். ஆட்டுக்குட்டியானவுடைய கல்யாண விருந்து, பாராட்டு விழா நடக்க போகுது. அங்கே போய் நம்ம ஆண்டவர் கையால் ஆண்டவருக்காக செய்த எல்லாத்துக்கும் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பலன் வேணும்னா இன்னைக்கு கர்த்தருக்காக நிறையா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்தையே மறந்துட்டாங்க. எல்லாம் இந்த உலகத்தோட முடியுத மாதிரி. நீங்கள் பரலோகத்தை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பீங்க. ஒரு நாள் நிறுத்த மாட்டீங்க. தலைவனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்துகிறார். உண்மைக்கு கிடைத்த உயர்வை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், என் ஜனம் எழுப்புதல் அடையணும்னு அவன் முன்னால வர்றான், தரிசனத்தோட வர்றான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். தரிசனம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு உயர்வு வரும். சும்மா வீட்டில் தரிசனத்தை வாங்கிட்டு தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. தரிசனத்தை வாங்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும், ப்ரொசீட் பண்ணணும். சும்மா உட்கார்ந்தா உயர்வு வராது. ஊழியம் செஞ்சா உயர்வு நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் செய்தா உயர்வு. சில உயர்வை நீங்கள் ஊழியத்தில் தான் பெற முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது ஒரு லெவலில் கொண்டு உங்களை இப்படி நிப்பாட்டிடும். ஆனால் இதுக்கு மேலே போகணுன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என் வாழ்க்கையில் என் சாட்சியை நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக என்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சனோ கர்த்தர் என்னை படிப்படியா கிருபையா உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. வேண்டி விரும்பி 2 கையெடுத்து கூப்பி கேட்கிறேன், ஆண்டவருக்காக இந்த சபையில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற உயர்வெல்லாம் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க ஓட்டி போட்டு ஓவர் டைம் போட்டு ஒர்க் பண்ணி அப்படி இப்படி செஞ்சு நம்ம சம்பாதிச்சு இந்த லோன் அடைச்சி அந்த லோன் அடைச்சி அங்கே போய் இங்கே போய் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் கடனெல்லாம் அடைச்சிருங்க. லோனெல்லாம் அடைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்யுங்க. உங்கள் வேலைக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். யாரும் தரமாட்டாங்க. அதாவது பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பச்சனை வரும், பலவான இடத்திலிருந்து மதுரம் வரும். இதெல்லாம் எங்க நடக்கும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முன் வரும்போது. ஆமென், அல்லேலூயா. 5வது 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அங்க கடைசி பகுதி 17ஆம் வசனம், நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறான் நெகேமியா. 18ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அப்பொழுது அவர்கள்
வாங்கன்னு கூப்பிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க போய் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இதுதான் சர்ச்சுடைய ஃபார்மட். உங்களுக்கு ஒரு மீட்டிங் அழைப்பு கொடுக்குறோம், 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர், வாங்க. நீங்கள் போய் சொல்லணும் எல்லார்ட்டையும், வாங்க நம்ம எல்லாரும் போய் ஜெபத்தில் பங்கெடுப்போம், எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறாங்க. உங்கள் கைகளை கொடுக்கிறது எதுக்கு அடையாளம்? கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, நல்ல வேலைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன வேலை? கெட்ட வேலை கிடையாது. இது என்ன வேலை? நல்ல வேலைங்க. சர்ச்சில் ஒரு ஊழியம் செய்கிறது, ஜெபத்துக்கு வர எல்லாம் நல்ல வேலை தான். இதை வந்து தப்பான வேலையாக நினைக்கக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. நல்ல வேலைக்கு கையை திடப்படுத்தினார்கள். உங்கள் கைகளை கொடுப்பது எதுக்கு அடையாளம்? ஃபெல்லோஷிப், ஐக்கியத்திற்கு அடையாளம், ஒத்துழைப்பிற்கு அடையாளம், கோஆபரேஷனுக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை கொடுப்பது எதற்கு அடையாளம்? நீங்கள் ஊழியத்தில் இருந்து நாங்களும் உங்களோட நிற்கிறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அடையாளம். நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆவிக்குரிய விளக்கங்களாக போயிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அப்படி தான் ஆவிக்குரியவர்கள் நம்ம பார்க்கணும். அப்போ கைகளை திடப்படுத்துகிறாங்க. 5வது குறிப்பு, ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஜனங்களை வைத்து வேலை செய்வது. எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்களை உற்சாகப்படுத்தி, அதான் ஊழியம். உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வச்சே ஊழியம் செய்யணும். அதான் ஒரு பாஸ்டருடைய வேலை. உங்களை உற்சாகப்படுத்தணும், உங்களை வச்சு ஊழியம் செய்யணும். அப்போ தான் ஊழியம் வளரும், அலங்கம் கட்டப்படும், சபை கட்டப்படும். கைகளை உயர்த்தி ஏற்றுக்கொண்டால் ஆமென். ரைட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. எப்படி கட்டினாங்க தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் இருக்கு. 17-18 வசனம். அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஒரு கையில் வேலை, இன்னொரு கையில் ஆயுதம். எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு கையில். ஏன்னா எதிரி வருவான். சமாரியாவுடைய கவர்னர் சன்பலாத்து, அவன் சாதாரண ஆள் இல்லை, சமாரியாவில் உள்ள கவர்னர். அவன் என்ன பண்ணுறான்? சரித்திரம் சொல்லுகிறது, அங்கே உள்ள சமாரியர்கள் எல்லாம் ஆயுதம் கொடுத்து இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழுப்பி விட்டாங்களாம். இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழுப்பி விடுறாங்க, போய் சண்டை போடுங்க. ஏன்னா தங்களுடைய செல்வாக்குக்கு பிரச்சனை வருது. நெகேமியா எங்கேயோ இருந்து வந்து இங்கே கவர்னர் ஆயிட்டான். இவன் அவர்களில் ஒருவன். அதனால இவன் ராஜாவுக்கும் நிறைய காரியம் தெரியாம இவனே என்ன பண்ணிடுவான்? தன்னுடைய ஜனத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு சொல்லி இவன் லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணாங்க. இவன் அப்படி இப்படின்னு குழப்பி ஜனங்களை எப்படியா பண்ணிடலான்னு மாட்டாங்க. ஒன்று நடக்கலை. தங்களுடைய செல்வாக்குக்கு அச்சுறுத்தலா நெகேமியா இருப்பான்னு சொல்லி சன்பலாத் என்கிற சமாரியாவின் கவர்னர் இவனுக்கு விரோதமாக வர்றான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க செல்வாக்கு பிரச்சனை, அதனால ஊழியத்துக்கு தடையா இருப்பாங்க. ஏன் கௌரவம், ஏன் செல்வாக்கு, எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அது போயிடக்கூடாது. நிறைய பேர் அந்த ஸ்பிரிட்டில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சர்ச்சில் கூட எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கணும், என்னை பார்த்தா எல்லாரும் வந்து தோத்திரம் பண்ணணும், அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் தேவ சபையில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண கர்த்தர் கிருபைகளை தருவாராக. சர்ச்சுக்குள்ள செல்வாக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் தான் எல்லாமே. ஆமென். அதாவது 24 மூப்பர்களும் கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு வந்து ஆராதிக்கிறாங்களாம். எப்படி அர்த்தம்? உலகத்தில் நான் விரும்புகிறது அதுதான், வர்ஷிப். உலகத்தில் பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வெளிநாடுகளில் இருக்கோ அது போல் ஆளோட ஆள் அவங்களும் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் அந்த நாட்களை எதிர்பார்த்து விரும்புகிறீங்க? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வர்றான், தன் செல்வாக்குக்கு பிரச்சனை வந்துடும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஊழியங்களை சில நேரங்களில் ஸ்டாப் பண்ணக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்க காரணம் என்ன? நம்ம செல்வாக்கு பாதிக்கப்படும். நமக்குன்னு ஒரு செல்வாக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் சர்ச்சுக்குள்ள. ஸ்தோத்திரம். அப்படி நினைப்பாங்க, நமக்குன்னு சிலரை நம்ம வந்து உள்ள சம்பாதிக்கணும். அப்படி இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே. ஆமென். அம்மோனியர்கள், அவங்க தலைவன் தொபியா, அம்மோனியருடைய கவர்னர் தொபியா, அவனும் வர்றான். அரேபியா, கேஷம், ஷேர், இவங்கெல்லாம் வர்றாங்க. வந்து இவனுக்கு விரோதமாக தடுக்க பார்க்குறாங்க. அலங்க வேலையை நிப்பாட்டணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்?
யாருமே செய்யாததை நெகேமியா செஞ்சப்போ அவனை கர்த்தர் உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் வேலைக்கும் தடை வந்த. யாரும் செய்யாததை நீங்க செய்றீங்கன்னா பிரச்சனை வரும். ஆனா ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவாராக. நெகேமியா 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்திற்கு நீங்கள் வரும்போது, அங்கே ஜனங்களையும் குடும்பமாக நிறுத்தினேன். 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஃபேமிலியா வந்து ஊழியத்தில் நிற்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். இந்த வசனத்தை குறிச்சிக்கிட்டு வீட்டில் போய், நான் தான் சொன்னேன், இதெல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸாக மாற்றிடணும். ஃபேமிலியாக ஊழியத்தில் நிற்கணும். இந்த சபையில் சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் குடும்பத்தில் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்துடணும். ஆமென் ஆமென். எங்கே இருக்காங்களோ, எங்கேயாவது சர்ச்சு ஒழுங்கான சர்ச்சுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி கூட்டுவாங்க. தூரத்தில் இருக்காங்களா, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கொண்டு வாங்க. குடும்பமாக நிறுத்தினேன். அலங்கத்தை கட்டணா, சபை கட்டணா, குடும்பம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சபை வளரும். ஃபேமிலிஸ் எல்லாம் வீக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், சபை வளர்ச்சி அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிங்க சபை வளர்ச்சின்னா அது பாஸ்டரை பொறுத்தது இல்லை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தது ஒரு சபையின் வளர்ச்சி. ரொம்ப முக்கியம். 6வதாக நெகேமியா 4:23 திட்டமிடுதலும் நேர்மையும் அவனிடத்தில் இருந்தது. நல்ல பிளானிங், நல்ல பிளான் பண்றான். 4ஆம் அதிகாரம் 23 நான் ஆகிலும் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். சின்சியரா ஒர்க் பண்றான், நேர்மையா இருக்கிறான், வேலையில உண்மையா இருக்கிறான். அவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. இதுதான் பிளானிங் நச்சுன்னு இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் தண்ணியும் இருக்கு, ஆயுதமும் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் 1 லிட்டர் வாட்டர் கேன்லாம் வந்திருக்கு, வாட்டர் பாட்டில். அன்னைக்கே அவன் எப்படி பிளான் பண்ணியிருக்கான், ஒவ்வொருத்தர் செய்கிற வேலைக்கு அவருக்கு தனித்தனியா தண்ணி, தனித்தனியா என்னது ஆயுதம், எப்படி பிளான் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவன் தான் கவர்னர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல திட்டமிடுகிறவங்கள தான் கர்த்தர் உயரத்துக்கு கொண்டு வருவார். ஒன்றும் பிளான் பண்ணாத ஆட்களை வச்சு ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்லா பிளான் பண்றான். அலங்கத்தை கட்டணும், அதான் ஆண்டவர் கொடுத்த விஷன். நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஆயுதத்துக்கு எங்கே போகிறது, எப்படி எல்லாரும் தண்ணி குடிக்கிறது, போய் நிற்கலை, பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் அப்படி ஒரு வேலையை கொடுத்தா முடிச்சிடணும். பிறகு பாஸ்டர் இந்த வேலையை இதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது, ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு சின்ன பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்புக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். இன்னைக்கு 100 பேர் வர்றாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், சாப்பாட்டுக்கு தேவையான பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், எங்கே வைக்கணும் இடத்த அரேஞ்ச் பண்ணணும், தண்ணி அரேஞ்ச் பண்ணணும். பாஸ்டர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க, இதோ சாப்பாடு இருக்கிறது, எப்படி சாப்பிட முடியும், அதை எடுத்து இங்கே வைக்கணும், அதை வைக்கிறதுக்கு என்ன தேவை, டேபிள் போடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் புரியுது? இதான் திட்டமிடுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சாப்பாடு மட்டும் பொறுப்பு கொடுத்தாரு, நானும் நின்று சமைச்சாங்க, தூக்கி வச்சேன், போயிட்டேன். அப்படி இல்லைங்க, அது வேலைக்கு ஆகாது. நெகேமியாட்ட ஆண்டவர் சொன்னார், அலங்கத்தை கட்டு, அவ்வளோதான். அது எப்படி கட்டணும், யார் யாருக்கு என்ன தேவை, அதெல்லாம் இவன் தான் பிளான் பண்ணுறான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரம் இவ்வளோதான் கொடுப்பார். ஒரு பாரத்தை கொடுத்தார், அவ்வளோதான். ஒரு மெசேஜ் தான் அவனுக்கு வந்துச்சு, அதுதான் தரிசனம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனங்கிறது ஆண்டவர் நடுராத்திரியில் வந்து அப்படி உங்களுக்கு முன்னால் வெள்ளை அங்கி தரித்தவராக வந்து, மகனே மகளே நீ இந்த சபையில் போய் எனக்காக ஊழியம் செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒரு பாரமுள்ள ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தரிசனமாக எடுத்து செயல்பட்டால் 52 நாட்களுக்குள்ள நெகேமியா அலங்கத்தை கட்டினது போல நிறைய குடும்பங்களை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தரிசனத்தில் பல விதங்கள் இருக்கிறது. ஒன்றை தான் நான் சொல்றேன். இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் உங்களோட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக அந்த சபையில் நீங்கள் இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள ஊழியங்களை செய்ய அர்ப்பணிங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு ஊழியம் செய்கிறோம், நிறுத்தாதீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க.
இன்னும் சில ஊழியங்களில் முடிந்து அவங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். என்ன ஊழியம் தர்றீங்க பாஸ்டர், வந்து கேளுங்க, பர்சனலாக உட்காந்து பேசுங்க, ஃபேமிலியாக வாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலையை செய்ய நிறைய காரியம் இருக்குது, வேலை செய்ய ஆட்கள் வேணும். நிறைய பொறுப்புகள் இருக்குது, வேலை செய்ய ஆட்கள் வேணும். ஒரு காரியத்தை கொடுத்தா அதை நச்சுன்னு முடிச்சுட்டு தான் வரணும். ஒவ்வொன்றுக்கா இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை பாஸ்டர், சரி கை கழுவ எங்கே போனோம், அதெல்லாம் அந்த நேரம் கேட்கக்கூடாது. முதல்ல சாப்பாடு அப்படின்னு போட்டோம்னா எல்லாம் டாப் டு பாட்டம் நீங்கள் தான். சகலமும் அப்படி பிளான் பண்ணோம். அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று